Hi student, today we are going to see exercise 7.1. இதுல பாத்தீங்கன்னா chapter 7 matrices and determinants பார்க்க போறோம். இல்ல நம்ம 11thல எடுத்தோன்னு நம்ம ஏன் மேட்ரிக்ஸ் பார்க்கறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம 10thல நம்ம மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி 10thல மேட்ரிக்ஸ் கொஞ்சம் தெரியும். ஸோ அந்த தெரிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வரும்போது நம்மளுக்கு 11th வந்து கொஞ்சம் ஈஸியா நம்மளுக்கு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மட்டும் நீங்க 10thல படிச்சிருப்பீங்க. இப்ப 11thல பாத்தீங்கன்னா கூட வந்து இதுக்கு ஒரு டிடர்மினன்ட் வந்திருக்கு. ஸோ மேட்ரிக்ஸ் பத்தி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம டிடர்மினன்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து எஸ்எஸ்எல்சி மேத்தமெட்டிக்ஸ்ல மேட்ரிக்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கேன். சோ அந்த வீடியோ வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கீழே வந்து லிங்க் கொடுத்திருக்கேன். சோ அந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல அதனோட லிங்க் கொடுத்திருக்கேன். மேட்ரிக்ஸோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கேன். அதுல வந்து டைப் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் இருக்கு, டெஃபினிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 11th ஸ்டாண்டர்டோட மேட்ரிக்ஸஸ் கன்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். வாங்க சம் போலாம். ஃபர்ஸ்ட் சம், construct an m by n matrix A is equal to Aij where Aij is given by, so Aij கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி 10thல பார்த்தது தான். சோ இந்த சம் வந்து 11thலயும் கன்டினியூ ஆகுது. சோ இந்த சம் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் Aij is equal to I minus 2j the whole square divided by 2. இதுல வந்து m ஓட வேல்யூ வந்து 2, n ஓட வேல்யூ வந்து 3. இது வந்து m அப்படிங்கிறது ரோ, nங்கிறது காலம். அப்ப இது வந்து 2/3 மேட்ரிக்ஸ், அதாவது 2 rows 3 columns இருக்கிற 2/3 மேட்ரிக்ஸ். அப்ப 2/3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா கேபிட்டல் A is equal to Aij நம்ம சொல்லுவோம். அப்ப கேபிட்டல் A is equal to என்னது Aij. அப்ப Aijங்கிறது தான் இந்த ஃபார்ம். இது வந்து 2/3 ஃபார்ம். அப்ப 2/3 மேட்ரிக்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணணும். அப்ப 2/3 மேட்ரிக்ஸ் என்ன? 2 rows 3 columns. அப்ப 2 rows, அப்ப A11 A12 2 rows 3 columns. அப்ப 3 columnsல இன்னொன்னு வரும் A13. அடுத்தது செகண்ட் ரோ A21 A22 A23. சோ இங்க क्वेश्चनக்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கணும். இது வந்து ஜெனரல் ஃபார்ம். சோ ஜெனரல் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சம் கண்டுபிடிக்கணும். பாருங்க 2 rows 3 columns. 2 rows இருக்கு. 1 இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. 2 rows இருக்கு. 3 columns பாருங்க 1 2 3. சோ 3 columns இருக்கு. சோ என்ன இங்க கொடுத்திருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி இத நம்ம கன்வெர்ட் பண்ணிரணும். சப்போஸ் 3 rows 3 columns இருந்தா இங்க இன்னொரு ரோஸ் வரும். இங்க வந்து 2 rows 3 columnsங்கறனால நம்ம 2 rows மட்டும் போட்டுருக்கோம். இந்த 1 னா மீனிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 1 னா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். சோ இதுல வந்துச்சுன்னா 1 3 க்கு அடுத்தது 1 4 வராதீங்க. இங்க 1 3 க்கு அடுத்தது இங்க 2 1 வரும். இங்க 2 1 எப்படி வரும் அப்படின்னா இது செகண்ட் ரோ. அதனால செகண்ட் ரோங்கறனால 2 ரோ ஃபர்ஸ்ட் காலம். சோ ஃபர்ஸ்ட் காலம். இது செகண்ட் ரோ, இது செகண்ட் காலம், இது செகண்ட் ரோ, இது தேர்ட் காலம். இது எல்லாமே செகண்ட் ரோ. அதனாலதான் எல்லாமே இங்க 2 வந்திருக்கு. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் காலம். அதனாலதான் இங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, 1 வந்திருக்கு எல்லா இடத்துலயும். சோ இப்போ நம்ம A11 கண்டுபிடிக்கணும். அப்ப A11 is equal to A11 மீனிங் என்ன? I is equal to 1 J is equal to 1. அப்ப I is equal to 1 J is equal to 1. இந்த क्वेश्चनல இருக்கிற I க்கும் J க்கும் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப I is equal to 1. அப்ப என்ன வரும்? 1 minus 2 into நான் டைரக்டாவே போடுறேன் பாத்துங்க. 2 into J is equal to என்ன 1. அப்ப 2 into 1 2 into 1 அப்ப 2 ஆயிரும். The whole square divided by 2. அப்ப 1 minus 2. 1 minus 2ங்கிறது என்ன? minus 1. minus 1 ஸ்கொயர் பண்ணும்போது plus 1 வந்துரும். So answer 1/2. டைரக்டா போடுறேன் பாத்துங்க. அடுத்து A12. அப்ப A12 is equal to I is equal to 1 J is equal to 2. அப்ப என்ன வரும்? இங்க பார்த்து இத பார்த்து தான் நீங்க எழுதணும். இத பார்த்து எழுத கூடாது. இத பார்த்து எழுதுங்க. I is equal to என்ன வந்திருக்கு? 1. So 1 minus 2 into J. அப்ப 2 into J. J ஓட வேல்யூ என்ன? 2. அப்ப 2 into 2 4. 1 minus 4 the whole square divided by 2. அப்ப என்ன வரும்? 1 minus 4 அப்படிங்கிறது minus 3. minus 3 ஸ்கொயர் பண்ணா plus 9. plus 9 divided by 2. இந்த ஸ்கொயர் வந்து இங்க மேல நியூமரேட்டருக்கு மட்டும் தான் இருக்கு.
டினாமினேட்டருக்கு ஸ்கொயர் கிடையாது. அடுத்து a13 a13 is equal to அதே மாதிரி I is equal to 1 minus 2 into j is equal to 3. அப்ப 2 into 3 அப்ப 1 minus 6 the whole square divided by 2 that is equal to 1 minus 6 minus 5 square பண்ணா plus 25 divided by 2. அதே மாதிரி a21 13 க்கு அடுத்து a21 இருக்கு. அப்ப a21 is equal to அதே மாதிரி I is equal to 2. I is equal to இங்க 2. J is equal to 1. அப்ப minus 2 into 1. அப்ப minus 2 into 1 minus 2 the whole square divided by 2. இங்க வந்து 2 minus 2 0 வரனால answer 0 வரும். பாருங்க I is equal to 2. J is equal to 1. I is equal to 2. 2 minus எழுதியாச்சு 2 into J. J is equal to 1. அப்ப 2. அப்ப 2 minus 2 வரும். அப்ப 2 minus 2 ங்கிறது 0. 0 by anything 0. அடுத்து a22. அப்ப a22 வந்து அதே மாதிரி I இங்க வந்து I யும் 2 J யும் 2. அப்ப என்ன வரும் I2 J2 அப்படிங்கும்போது I is equal to 2. அப்ப 2 minus 2 times 2. அப்ப 2 times 2 4 minus 4 divided by 2. அப்ப 2 minus 4 2 minus 4 னா minus 2 ஸ்கொயர் பண்ணா minus 2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் plus 4 வரும். so 4 by 2 that is equal to 2. இன்னும் ஒண்ணே இருக்கு a22 அடுத்து a23 னா அதே மாதிரி இங்க பாருங்க I இருக்கிற இடத்துல 2 minus இங்க 2 into j. அப்ப minus 2 into j is equal to 3 அப்ப 2 into 3. அப்ப 2 minus 6 the whole square divided by 2. அப்ப 2 minus 6 அப்படிங்கிறது minus 4 வருமா minus 4 ஸ்கொயர் பண்ணா plus 16 divided by 2 that is equal to 8. so இதில் இருக்கிற எல்லா வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு so இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது a is equal to இங்க a11 இருக்கிற இடத்துல a11 ஓட வேல்யூ என்ன 1/2. அடுத்தது a12 ஓட வேல்யூ 9/2. அடுத்தது a13 ஓட வேல்யூ 25/2. அடுத்தது a21 ஓட வேல்யூ 0. a22 ஓட வேல்யூ 2. a23 ஓட வேல்யூ 8. so இதுதான் ஆன்சர். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் போலாம். செகண்ட் சப்டிவிஷன் வந்து aij is equal to modulus 3i minus 4j divided by 4 with m is equal to 3 n is equal to 4. இதுல வந்து 3 rows 4 columns இருக்கு. அப்ப 3 rows 4 columns எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பாருங்க சொல்யூஷன். செகண்ட் சம் aij அப்படிங்கிறது நம்ம இதை ஏன்னு வச்சுக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்ம மறுபடியும் எழுதுறேன். aij is equal to 3i minus 4j divided by 4. இது வந்து மாடுலஸ்ல இருக்கு. m ஓட வேல்யூ வந்து 3, n ஓட வேல்யூ 4. பாருங்க
இது வந்து aij. அப்ப a is equal to aij. அப்ப a is equal to aij matrix. அப்ப aij matrixனா இது வந்து 3 rows 4 column இருக்கு. அப்ப அந்த மாதிரி அதுக்கு 3 rows 4 columnsக்கு ஜெனரல் ஃபார்ம் எழுதணும். எப்படி அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா a11 a12 a13 இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம். அடுத்தது இங்க 4 காலம்ஸ் இருக்கு, அதனால a14. இத ஃபார்ம் பண்றது மட்டும் கரெக்டா பாத்துங்க. 3 rows 4 columns இருக்கணும். அப்ப அடுத்தது என்ன வரும்? a21. ஏன்னா இது வந்து செகண்ட் ரோ ஸ்டார்ட் ஆகுது, அதனால 2 ல ஸ்டார்ட் ஆகும். a21 a22 a23 a24. அடுத்தது a31 a32 a33 a34. இது பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணுங்க. 3 rows 4 columns வருதான்னு பாருங்க. 3 rows இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. 4 columns, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் a11. அப்ப a11 is equal to a11 அப்படிங்கிறது என்ன மீனிங்? I is equal to 1, j is equal to 1. இங்க क्वेश्चनல I j வந்திருக்கு. சோ I இருக்கிற இடத்துல 1, j இருக்கிற இடத்துல 1. அப்ப என்ன வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 3 into I. நான் டைரக்டாவே போடுறேன் 3 into I. அப்ப 3 into I. அப்ப என்ன வரும்? 3 into I is equal to 1. அப்ப 3 into 1 3 minus 4 into j. 4 into j. J is equal to 1. அப்ப 4 into 1 4. அப்ப 3 minus 4 divided by 4. அப்ப ஆன்சர் வந்து 3 minus 4. அப்ப 3 minus 4 னா என்ன வரும்னா minus 1/4 னு வரும். இங்க பாருங்க மாடுலஸ் இருக்கறனால ஆன்சர் மைனஸ்ல வந்தாலும் நம்ம பிளஸ்ல தான் எழுதுவோம். சோ இங்க என்ன வந்திருக்குன்னா -1 வந்திருக்கு. இது மாடுலஸ்ங்கறனால -1 என்ன ஆயிரும்னா +1 ஆயிரும். கரெக்ட்டா நோட் பண்ணுங்க. -1 மாடுலஸ் இருக்கறனால -1 +1 ஆகும். இந்த மாடுலஸ் இல்லைனா வர்ற ஆன்சர் அப்படியே எழுதிக்கணும். ஆனா மாடுலஸ் இருக்கறனால ஆன்சர் உள்ள வந்து மைனஸ் வந்தாலும் அது வந்து பிளஸ்ஸா மாறிடும். அப்ப -1 வந்து +1 ஆயிரும். +1 divided by 4. அடுத்தது நம்ம டைரக்டா இப்படி எழுதிக்கலாம். a12. அடுத்து 1 2 கண்டுபிடிக்கணும். அப்ப 1 2 கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா I is equal to 1, j is equal to 2. இது எல்லாமே இத பார்த்து தான் எழுதணும். அப்ப I is equal to 1, j is equal to 2. அப்ப 3 into 1. அப்ப 3 into 1 3 minus 4 into j. j வந்து என்னது 2. கேர்ஃபுல்லா பாருங்க. 4 into 2. அப்ப 8. 3 minus 8 divided by denominatorல வந்து 4. அப்ப 3 minus 8. அப்ப 3 minus 8 அப்படிங்கிறது என்ன? -5. ஆனா -5 நாலும் மாடுலஸ்ங்கறனால என்ன ஆயிரும்? -5 +5 ஆயிரும். சோ 5/4. அடுத்தது a13. இது பிராக்டீஸ் ஆயிடுச்சுனா நீங்க ஸ்பீடா போடலாம். சோ a13 I is equal to 1, j is equal to 3. அப்ப 3 into 1 3 minus 4 into j. j is equal to 3. அப்ப 4 into 3. அப்ப 12 divided by 4. அப்ப 3 minus 12. அப்ப 3 minus 12 அப்படின்னா -9 வருமா? -9 வரும். ஆனா இங்க மாடுலஸ் இருக்கறனால -9 என்ன ஆயிரும்? +9 ஆயிரும். அப்ப +9/4. அடுத்தது a13 க்கு அடுத்து இங்க என்ன இருக்கு? 14. டவுட் இருந்துச்சுன்னா இங்க பாத்துங்க. 13 க்கு அடுத்து 14 இருக்கு. சோ 14. அப்ப I is equal to 1. அப்ப 3 into 1 3 minus 4 into j. -4 into 4. அப்ப -16 divided by 4. அப்ப 3 minus 16. அப்ப 3 minus 16 என்ன வரும்? 3 minus -16. அப்ப -13 வரும். -13 வந்து +13 ஆ மாறிடும் by 4. ஏன் அப்படின்னா மாடுலஸ்னால. அடுத்து a14 முடிஞ்சது. அதே மாதிரி a21. a21 I is equal to 2, j is equal to 1 இங்க. அப்ப I is equal to 2 னா இங்க 3 into 2. அப்ப 3 into 2 6 minus 4 into j வந்து 1. அப்ப j வந்து 1ங்கறனால 4 into 1 4. அப்ப 6 minus 4 divided by 4. அப்ப 6 minus 4 அப்படிங்கிறது என்ன? மைனஸ் இங்க 6 minus 4 இருக்கு. அப்ப 6 minus 4 அப்படிங்கிறது 2. 2/4. 2/4 நான் டைரக்டா எழுதிட்டேன். 2/4 அப்படிங்கிறது என்ன? 1/2. 2/4 சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணிட்டா 1/2 வரும். அடுத்தது a22 பாருங்க. a22. அப்ப a22 is equal to அதே மாதிரி a22 ஐயும் 2 தான், jவும் 2 தான். அப்ப 3 2s are 6. அப்ப 6 minus 4 2s are 8 divided by 4.
அப்ப 6 minus 8 அப்படிங்கிறது 6 minus 8 அப்படிங்கிறது minus 2 minus 2ங்கிறது plus 2 ஆயிரும். அப்ப 2/4 அப்ப 2/4 சிம்பிளை பண்ணுங்க. 2/4 சிம்பிளை பண்ணுங்க. தெரியலனா ரைட் சைடுல ரஃப் ஒர்க்ல 2/4 எழுதி சிம்பிளை பண்ணிட்டு ஆன்சர் மட்டும் எழுதிருங்க. அப்ப 2/4 1 2s are 2 2 2s are 4 இங்கேயும் 1/2 தான் வரும். அடுத்து A23 A23 is equal to I is equal to 2 J is equal to 3 அப்ப I is equal to 2 3 2s are 6 அப்ப 6 minus 4 into 3 12 4 3s are 12 divided by 4 அப்ப 6 minus 12 6 minus 12 minus 6/4 வரும். இங்க வந்து minus 6 இருக்கு. மாடுலஸ் எடுக்கும்போது என்ன ஆயிரும் minus 6 plus 6 ஆயிரும். so plus 6/4 அப்ப plus 6/4 அப்படிங்கிறது 6/4 வேணா டவுட் இருந்துச்சுன்னா சிம்பிளை பண்ணிருங்க. 6/4 எப்படி சிம்பிளை பண்றது 3 2s are 6 2 2s are 4 so answer 3/2 so 3/2 அப்படின்னு வரும். அடுத்தது A23 முடிஞ்சது. அடுத்து A24 A24 is equal to அதே மாதிரி I is equal to 2 அப்ப 3 2s are 6 minus J is equal to 4 minus 4 into 4 16 so 6 minus 16/4 அப்ப 6 minus 16 அப்படின்னா minus 10 ஆயிரும். minus 10 வந்து மாடுலஸ் எடுக்கும்போது plus 10 so plus 10/4 இங்க பாருங்க 10/4 அப்ப 5 2s are 10 2 2s are 4 அப்ப 2 டேபிள்ல 5 2s are 10 2 2s are அப்ப ஆன்சர் வந்து 5/2 so இந்த மாதிரி சிம்பிளை பண்ணிக்கங்க. அடுத்தது A24 அடுத்தது A31 அப்ப A31 is equal to A31 அப்படிங்கிறது I is equal to 3 J is equal to 1 I is equal to 3 so 3 into 3 9 9 minus J 4J இருக்கு 4 into 1 அப்ப 4 into 1 4 அப்ப ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வந்துரும் by 4 அப்ப 9 minus 4 அப்படிங்கிறது 9 minus 4 5 5/4 அடுத்தது A32 is equal to I is equal to 3 J is equal to 2 I is equal to 3 so 3 is a 9 minus J is equal to 2 அப்ப minus 4 into 2 minus 8 divided by 4 அப்ப 9 minus 8 1/4 அப்ப 1/4 வந்துரும். அடுத்தது இன்னும் ரெண்டு தான் A33 அப்ப A33 is equal to இங்க வந்து I-யும் 3 தான் J-யும் 3 தான் அப்ப 3 3s are 9 minus 4 3s are 12 9 minus 12 divided by 4 அப்ப 9 minus 12 அப்படிங்கிறது என்ன minus 3 plus 3 ஆயிரும் so 3/4 அடுத்தது A34 I is equal to 3 J is equal to 4 I is equal to 3 3 into 3 9 minus J is equal to 4 minus 4 into 4 16 minus 16 divided by 4 அப்ப ஆன்சர் 9 minus 16 அப்ப 9 minus 16 அப்படிங்கிறது minus 7 வரும். அதை plus 7 எழுதிடலாம் plus 7 divided by 4 எழுதி முடிச்சுட்டு ஒரு டைம் நீங்க எல்லாமே செக் பண்ணீங்க. இங்க 1 1 இருக்கு அப்ப I வந்து 1 J 1 பாருங்க 3 minus 4/4 கரெக்ட் அப்ப minus 1 plus 1/4 வந்துரும். அடுத்து 1 2 அப்ப 3 minus 4 2s are 8 அப்ப 3 minus 8 minus 5 plus 5/4 வந்துரும். அடுத்து 1 3 I is equal to 1 3 minus J is equal to 3 4 3s are 12 3 minus 12 கரெக்ட் அப்ப 9/4. அடுத்தது 1 4 4ங்கிறது இதுக்கு வந்து 1 வரும் so 3 minus 4 வந்து 16 ஆயிரும் அப்ப 3 minus 16 அப்ப minus 13 வந்துரும் plus 13 மாத்தணும் ஏன் அப்படின்னா மைனஸ். அடுத்தது 2 1 2 வந்து I வந்து 2 3 2s are 6 minus J வந்து 1 minus 4 அப்படியே இருக்கும் 6 minus 4 அப்படிங்கிறது என்ன 2/4 2/4ங்கிறது 1/2. அடுத்து A22 3 2s are 6 minus 4 2s are 8 அப்ப 6 minus 8 அப்ப minus 2/4 வரும் minus 2 minus வந்து plus ஆயிரும் so 2/4 மறுபடியும் 1/2. அடுத்தது பாருங்க 2 3 3 2s are 6 minus 4 3s are 12 அப்ப 6 minus 12 அப்ப 6 minus 12 வந்து என்ன வரும் minus 6 வரும் minus 6/4 வரும் அப்ப plus ஆயிரும் plus 6/4 3 2s are 6 2 2s are 4 கரெக்ட். அடுத்து A24ங்கிறது இங்க 2 3 2s are 6 minus 16 வரும் 6 minus 16 அப்ப minus 10 வரும் அது plus 10 மாத்திரும் 10/4 வந்து 5/2. அடுத்தது 3 1 3 3 3s are 9 9 minus 4
அப்ப 5/4 கரெக்ட். அடுத்து 3 2 அப்ப 3 3 3 சார் 9 9 minus 4 2 சார் 8 வரும் 9 minus 8 அப்ப 1/4 கரெக்ட். அடுத்து 3 3 3 3 சார் 9 minus 4 3 சார் 12 9 minus 12/4 அப்ப 9 minus 12 அப்படிங்கிறது minus 12 அப்படிங்கிறது இங்க வந்து -3 ஆயிரும். -3ங்கிறது என்ன ஆகும் +3 நம்ம எழுதிக்கலாம் ஏன்னா மாடுலஸ். அடுத்து A34 அப்ப 3 3 3 சார் 9 9 minus 16/4 அப்ப 9 minus 16 வந்து 7 வரும். -7 வந்து +7/4. இது வந்து நல்லா செக் பண்ணுங்க. இது டைம் ஆகுங்கிறதுனால நான் வேகமா சொல்லிட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சு சம்மு, அதனால கொஞ்சம் நான் ஸ்பீட் அப் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். இதை நல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1 by 1 மைனஸ் பிளஸ் மிஸ்டேக் இல்லாம கரெக்டா பார்த்து போடுங்க. சரி, இப்போ நம்ம எல்லா வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சோ இந்த வேல்யூவை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப a is equal to therefore a is equal to வந்த வேல்யூவை எல்லாத்தையும் நம்ம இதுல எழுத போறோம். சோ ஃபர்ஸ்ட் a11 அப்ப 1/4 5/4 1/4 5/4. அடுத்தது இங்க 9/4 13/4 அப்ப 9/4 13/4. அடுத்தது இங்க 1/2 1/2 1/2 1/2. அடுத்து இது 3/2 5/2 3/2 5/2. அடுத்தது 5/4 1/4 5/4 1/4. அடுத்தது 3/4 7/4 3/4 7/4. பாருங்க, எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து எழுதணும். இதுல எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க மெதுவா 1 by 1 எழுதுங்க. A11 எங்க இருக்கு? இங்க ஃபர்ஸ்ட் இருக்கு. சோ A11 ஓட வேல்யூ 1/4. அடுத்து A12 செகண்ட் இருக்கு, அது செகண்டா எழுதுங்க. இப்ப அடுத்து 3 4 எழுதும் போது A14 இங்க எழுதுதா இங்க எழுதுறான்னு டவுட் வரும். இங்க A14 இந்த பிளேஸ்ல இருக்கு. சோ A14 ஓட வேல்யூ இங்க தான் எழுதணும். சோ பார்த்து கரெக்டா செக் பண்ணி எழுதுங்க. தேங்க்யூ.